உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஏகத்துவவாதிகளாக இருப்பவர்கள் கண்ணியத்தோடு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை வழங்கி இருக்கிறானா, இந்த கொள்கையின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு நன்மைகளை தந்திருக்கிறானா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாங்களெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இறை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஏகத்துவத்தினால் நாம் அடைந்த பயன்கள் என்ன என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனது அருள்மறையாம் திருமறையில் குறிப்பிடுகிற பொழுது வலகது கர்ரம்னா பனி ஆதம வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், ஆதமுடைய மக்களை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம், அவர்களை நாங்கள் சங்கைப்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அவர்களுக்கு நாங்கள் தூய்மையான உணவுகளையும் வழங்கியிருக்கிறோம். அதே போல் வஃபத்தல்நாஹும் அலா கஸீரிம் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, இறைவனுடைய ஏராளமான படைப்புகள் இருக்கிறது. எல்லா படைப்புகளை விடவும் மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று திருக்குர்ஆன் பறைசாட்டுகிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் எத்தனையோ உயிர் ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா உயிர் ஜீவராசிகளை விட மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அப்போ இறைவன் கண்ணியப்படுத்தியிருப்பதாக சொல்லுகிறானே, அப்படியாப்பட்ட அனைத்து மனிதர்களும் கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களா? அவர்கள் மானத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிறார்களா என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு, அவனுடைய தூதருக்கு, மூமின்களுக்கு சொந்தமானது. அப்போ ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பேசுகிறான்? இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து மனிதர்களையும், ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சிறப்புப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து மனிதர்களையும் அவர்களினுடைய பண்பாடு, அவர்களினுடைய நடத்தைகள், அவர்களினுடைய வாழ்க்கை முறைகள், இதையெல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களாக இருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஏகத்துவவாதிகளாக இருப்பவர்கள் கண்ணியத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி, என்ன அடிப்படையில் என்பது இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்தை வழங்கியிருக்கிறானா, இந்த கொள்கையின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு நன்மைகளை தந்திருக்கிறானா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். பாருங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை விடுத்து யாரையும் நாங்கள் கடவுள்களாக ஏற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தை படைத்திருப்பவன் ஒருவன் அல்ல, பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்கிற சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் கண்ணியம் இழந்து, மரியாதை இழந்து, மானமிழந்து இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் தெரியுமா? எங்களினுடைய இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சாதி கொடுமைகள் என்கிறது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக கிடையாது. ஆனால் சாதிகள் இருக்குது. குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில் நாம் அந்த மாதிரி யாருமே கிடையாது. மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சாதிகளை பெரிய ஒரு விஷயமாக பார்ப்பார்கள். ஆனால் இந்தியா என்கிறது, அதாவது உலகத்திலேயே இருக்கிற நாடுகளில் ஆக மட்டகரமான, ஆக ஒரு கேவலமான பழக்க வழக்கங்களை கொண்ட நாடாக இந்தியாவை நாங்கள் பார்க்கலாம். காரணம் என்று கேட்டால் அவர்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பது கிடையாது. சிலர்கள் நாங்கள் அதாவது பார்ப்பனர்கள், நாங்கள் சாதியிலேயே மிக உயர்ந்த சாதியாக இருக்கிறோம்,
அதே போல தலித்தின மக்களாக இருக்கலாம், நாடார்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் எங்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்குத்தான் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்கிற அந்த எண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். எந்த அளவுக்கு மனிதன் இன்றைக்கு கேவலப்படுத்தப்படுகிறான் தெரியுமா? பாருங்க, ஒரு கட்டத்தில் புதுக்கோட்டைங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலித்தின மக்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இறையூர் என்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அந்த மக்கள் குடிப்பதற்கான நீர் தொட்டி இருக்குது. அந்த நீர் தொட்டியில் கொண்டு வைத்து மலத்தை கலந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். மலத்தை கொண்டு வைத்து கலக்கிறான். காரணம் என்று கேட்டால், இவர்களெல்லாம் தலித்தின மக்கள், இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் இழைக்கப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு மாணவன் ஒருவன், அவனையும் அவனுடைய தங்கச்சியையும் 6 மாணவர்கள் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டோம். காரணம் என்னண்டா, அவங்க தாழ்த்தப்பட்ட இன மக்கள், அவங்க எங்களோட ஒப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி இவ்வளோ பெரிய அநியாயங்கள். அதே போல் இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டியில் 16 வயது சிறுவனை காலில் விழ வச்சு, அதான் சில ஆக்கள் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால், காலில் விழ வச்சு அவன் மீது சிறுநீர் கழித்த அந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எங்களினுடைய இலங்கை திருநாடுங்கிறது பெரிய அளவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கையில் நாம் யாருமே எந்த ஒரு பகுதிக்கும் எந்த ஒரு பிரதேசத்திற்கும் தாராளமாக செல்லலாம். யாருமே வழிமறிச்சு இந்த ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது, இங்கே வந்த இன்ன சிக்கல் அப்படியெல்லாம் பேச முடியாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒருபடி மேலாக சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது சகோதரர்களே. அவங்க நினைச்ச மாதிரியெல்லாம் நினைச்ச பிரதேசத்துக்கெல்லாம் போக இயலாது. அவங்க சில மக்கள் அவர்களினுடைய ஜனாசாக்களை அதாவது தாராளமாக சுமந்து கொண்டு அடக்க முடியாத சூழ்நிலை. தலித்தின மக்கள் அதே போல தாழ்த்தப்பட்டவர்கள் என்று யாரெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களோ அவங்க நினைச்ச மாதிரி கோயிலுடைய கருவறைக்கெல்லாம் செல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த முஸ்லீம்கள் எடுத்துக்கிறங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கல, மொண்டசிரி போகல, சாதாரண கல்வி தகமை இல்லாதவர் கூட இமாமுக்கு பக்கத்தில் நின்று தொழலாமா இல்லையா? யாரும் யாருக்கு பக்கத்தில் நின்றும் தொழலாம், யாரும் எதுவும் பேச இயலாது. அவன் எந்த ஊராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும், இல்லையப்பா நீ வேற நான் வேற, ஏண்ட ஸ்டேட்டஸ் என்ன ஓண்ட ஸ்டேட்டஸ் என்ன அப்படி என்று பேசக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திலிருந்து துடை தெரிந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ஏக வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, நாங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம். அந்த விஷயத்தை ஒரு மனுஷன் சரியா சிந்திச்சான்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள், தீண்டாமைகள் எல்லாம், மனிதர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் இல்லாதொழிக்கப்படும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் உங்கள் அத்தனை பேரையும் படைத்திருக்கிறோம். அப்போ நீ கருப்பனாரு, வெள்ளையனாரு, உயர்ந்தவனாரு, கட்டையவனாரு, படித்தவனாரு, படிக்காதவனாரு, யாராக இருந்தாலும் சரி, எங்களினுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், எங்களினுடைய தாயார் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம். அப்போ அப்படிங்கிற ஒரு விடயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க பாருங்க, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களினுடைய இரட்சகன் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், அதே போல உங்களினுடைய தந்தை என்பவர் அவரும் ஒருவர் தான். அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு அரபியாக இருந்தாலும் அவனுக்கு அஜமியை விட எந்த ஒரு சிறப்பும் இருக்க முடியாது. யார்கிட்ட சொல்றாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? இன்றைக்கு சாதி விஷயத்தில் பெரிய அளவுக்கு இன்றைக்கு துவேஷம் பேசக்கூடிய இந்து மக்களை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளலாம், இல்லை என்றால் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு துவேஷம் பேசக்கூடிய சாதி பேசக்கூடிய பல அமைப்புகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரபிகள் இருந்தாங்க. அரபியோட கன்செப்ட் என்ன தெரியுமா? அவன் மட்டும்தான் மனுஷன், நாமெல்லாம் யாரு? தமிழ் பேசக்கூடியவர்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள், ஹிந்தி பேசக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் மொத்த பேர் அஜமி. அஜமி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் கால்நடைகள். அப்ப அவன் மட்டும் மனுஷன், நாமெல்லாம் கால்நடை. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி உடைக்கிறாங்க தெரியுமா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு அரபிக்கும் அஜமியை விட எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. ஓலாலி அஜமியின் அலா அரபி, அதே போல
எந்த ஒரு அஜமிக்கும் அரபியை விட சிறப்பு கிடையாது. ஒலா அஹ்மர் அலா அஸ்வத் ஒலா அஸ்வத் அலா அஹ்மர் இல்லா பித்தக்குவா. அதே போல வெள்ளையனை விட கருப்பனுக்கு, கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, தக்குவாவை கொண்டுதானே தவிர. தக்குவாவின் அடிப்படையில் தான் ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாமே ஒழிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய படிப்புகளை வைத்து, நிறத்தை வைத்து, மொழியை வைத்து யாருக்கும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப தக்குவாவை வச்சு ஒருத்தரை ஸ்டேட்டஸ்ல மேலே தூக்கி விடலாமா அப்படி என்று கேட்டால் அதுக்கும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். தக்குவாங்கிறது உள்ளம் சார்ந்தது. நான் என்னதான் பயான் பேசினாலும், என்னதான் 1000 ரக்காத்து சுன்னத்து தொழுதாலும் உங்களுக்கு கன்ஃபார்மா இவருக்கு அதாவது தக்குவா இருக்குது அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. உங்களோட வெளிப்படையான பார்வைக்கு ஏதோ தொழுகிறாரு, இவருக்கு அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹ் சொர்க்கத்தை இவருக்கு வழங்கணும் அப்படின்னு நான் ஆதரவு வைக்கிறேன், அந்த அளவில் தான் நீங்கள் பார்க்கலாம். அப்போ தக்குவாங்கிறது ஒரு மனிதன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதை தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கூட மறுமையில் தான் எங்களுக்கு தெரிய போகுது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் நீங்கள் பல சம்பவங்களை பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் பாருங்க, கொடிக்காலங்கிற ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த இடத்துல செல்லப்பாவாக இருந்த ஒரு மனிதர் ஷேக் அப்துல்லாவாக மாறுகிறார். அவங்கள கூப்பிட்டு பேட்டி காண்றாங்க. என்னப்பா காரணம், நீங்க என்ன காரணத்திற்காக வேண்டி செல்லப்பா என்கிற பேரை மாற்றிவிட்டு அப்துல்லாவாக நீங்கள் மாறினீர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கேட்குகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்திய சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் அவர்கள் எல்லா வகையிலையும் சமூக பொருளாதார அரசியல் ரீதியான எல்லா விஷயங்களையும் சமத்துவத்தை அடைவதற்கு எல்லா வகையிலையும் அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்கு அது கைகூடவில்லை. என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான பிறப்பிலேயே அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு பார்வை மற்ற சமுதாய மக்களுக்கு இருக்கிறதே, அந்த பார்வையை எங்களுக்கு ஒருபோதும் இல்லாமல் செய்ய முடியவில்லை. ஆனால் என்றைக்கு நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழிவிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாத்தான். அப்ப அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, இது மட்டும்தான் காரணமா, வேற என்னமாவது காரணம் இருக்குதா என்று அவரை பேட்டி காணுகிற பொழுது நீங்க வெப்சைட்ல பார்க்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் கோவையில் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த டைம்ல ஒரு ஜனாசா வருது. ஜனாசா இப்போ நாம கூட என்ன செய்வோம், இப்போ நிறைய சகோதரர்கள் ஒரு பொழுதுபோக்கா என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, இப்போ மாளிகாவத்தை இந்த மையவாடி இருக்குது, இதில் நிறைய ஜனாசாக்கள் வரும். யாருடைய ஜனாசா, யாருடைய இவர் இன்னார், யார் இவர், இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, இவர் என்ன படிச்சிருக்கிறார் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவருடைய ஜனாசால பித்து பங்கெடுத்து அவருக்காக நாம் தொழுகை நடாத்தி எல்லா வகையான பிரார்த்தனைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரி அந்த தோழர் சொல்லுகிறார், செல்லப்பா என்கிற அப்துல்லா சொல்லுகிறார், என்ன விஷயம் என்று கேட்டால், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா வந்தது, அவருடைய ஜனாசாவில் நாங்கள் பங்கேற்றோம். அவருடைய ஜனாசா அடக்கி முடிக்கப்பட்டதன் பிற்பாடு சொல்லப்பட்ட தகவல் என்ன தெரியுமா, இவர் யாரென்று தெரியாது, இவருடைய ஊர் என்ன எங்களுக்கு தெரியா, பேர் தெரியா, ஒரு அனாதையான ஜனாசா. அப்படியான ஜனாசாவாக இருந்தாலும் இந்த சமுதாய மக்கள் யாராக இருந்தாலும் தூக்கி ஒரு ஜனாசாக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் ஃபுல்லா கொடுக்குறாங்களே, அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதை ஒப்பிடுகிற பொழுது தெரியுமா, ஒரு நேரத்தில் தஞ்சைங்கிற அந்த பகுதியில் ஒரு தலித்தின ஒரு சகோதரர் மரணிக்கிறாரு. அப்ப அவருடைய ஜனாசாவை அடக்கிறதுக்கு பெரிய போராட்டம். உயர் சாதி என்று அழைக்கப்படக்கூடிய இந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவரை நாங்க அடக்க விட மாட்டோம், இவரை நீங்க எங்கட மையவாடியில் அடக்க இயலாது அப்படிங்கிற பெரிய ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஜனாசா கிட்டத்தட்ட 2 நாட்களாக வீட்டிலே இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு கேட்டால், கடைசியாக அவருடைய வீட்டு முற்றத்தில் அடக்கப்பட்ட வரலாறுகளை சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார், இந்த நிகழ்ச்சி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது. அப்ப இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் நாம நிறைய சோர்கள் நினைக்கிறது கூட இல்லை. நம்ம என்றைக்குமே கஷ்டப்படக்கூடிய, தாழ்த்தப்பட்ட, துன்பப்பட்ட ஒரு சகோதரருடைய மைண்ட் செட்ல இருந்து பாருங்க. நாம நீங்க வீதியில போறீங்க, நிப்பாட்டி வச்சு ஒருத்தன் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறான், எப்படி சூடாகும்? அல்லது எங்களை கூப்பிட்டு வச்சு துப்பி விடுறாண்டு வைங்கள, மூஞ்சில துப்புறான், எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக, நாயை விட அசிங்கமாக பார்க்கப்பட்ட ஒரு சமுதாய மக்கள் காரணம் என்னண்டா, அவங்க யோசிக்கிறாங்க, அவர்களுக்கு என்றைக்கு இந்த ஏகத்துவம் சென்றடைந்ததோ அன்றையிலிருந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்ணியமானவர்களாக, மிகப்பெரிய மரியாதைக்குரியவர்களாக வாழ்ந்தார்கள் என்கிற வரலாறு இருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தியை கூட நீங்க பார்க்கலாம். மீனாட்சிபுரம் என்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய
அந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட 180 குடும்பத்தார்கள் ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப என்னடா காரணம் இது? நாம கூட கேள்விப்பட்டிருக்கிறோம், சில ஆக்கள் ஓரிரு நபர்கள் ஒரு குடும்பத்தார்கள் அப்படி என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்குவாங்க. அது எப்படி ஒரு கிராமமே மீனாட்சிபுரம் என்கிற அந்த கிராமம் ரஹ்மத் நகராக மாறிய வரலாறு இருக்கிறது என்றால், அதனை குறித்து திருமாவளவன் என்ன பண்றாரு என்று கேட்டால் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணிட்டு கடைசியாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்று கேட்டால், இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்படல, இவர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணப்படல, இவங்களை தாழ்த்தினாங்க. அப்படிங்கிற காரணத்திற்காக வேண்டி இஸ்லாம் மட்டும்தான் இவ்வளவு பெரிய கொடுமைகள்ல இருந்து இவ்வளவு பெரிய அநியாயத்திலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி என்று அத்தனை பேரும் மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்வானி வேணுமா வாஜ்பாய் வேணுமா எல்லாருமே இல்லப்பா, நீங்க ஆல்ரெடி இருந்த மதத்திற்கே திரும்ப வாங்க, உங்களுக்கு எல்லா வகையான வசதி ஏற்படுத்தி தருகிறோம். அப்போ தெளிவாக சொன்னாங்க அந்த மக்கள், இல்லையப்பா எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இஸ்லாம் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு பேச்சை பேசினார்கள் என்கிற செய்தியெல்லாம் நீங்கள் பிபிசியினுடைய வெப்சைட்டில் கூட நீங்கள் வாங்கிச்சு பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் எதை சொல்லுது? இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமியனாக இருந்தால், ஏகத்துவவாதியாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளோ பெரிய ஒரு நன்மை எங்களுக்கு தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல போக்குள்ள நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டால், எங்கிட்ட பெரியப்பா மாதிரி வாப்பா மாதிரி அல்லது ஒரு ஆளி மாதிரி எல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது எங்கள் மைண்ட் செட் எப்படி வரணும் தெரியுமா சோர்களே? குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. இந்த உலகத்தில் இருக்கிற எங்களினுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடுமோ என்று நாங்கள் பயப்படக்கூடிய எங்களினுடைய வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதரைத்தான் நீங்கள் உங்களோட உயிருக்கு மேலாக மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அப்படியாப்பட்ட இறை தூதர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க தெரியுமா? ஒரு செய்தியை பாருங்க, புகாரியில் 1283வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் ஒரு மன்னரே கடந்து போறாங்க. அந்த மன்னரைக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு பெண்மணி அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகில்லா வஸ்பிரி, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்க, சபூர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, போங்கப்பா நீங்க உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு இந்த துன்பம் வரலையே, உங்களுக்கு வந்தா அதனுடைய வழி எப்படி இருக்கும்னு அப்ப தெரியும், உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. ஏன் அந்த பெண்மணி அப்படி சொன்னாங்க தெரியுமா? இவங்க ரசூலுல்லாஹ் தான் என்கிறது அந்த பெண்மணிக்கு தெரியாது. அப்ப அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இவங்க தான் ரசூலுல்லாஹ், உங்களோட பேசினால் யார் தெரியுமா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்ட உடனே அந்த பெண்மணி ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி போறாங்க. ரசூலுல்லாவினுடைய கதவடியை பார்க்கிற பொழுது எந்த ஒரு வாயிற் காப்பாளர்களும் கிடையாது. ரசூலுல்லாவை சந்திச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க இறைவனுடைய தூதரண்டு எனக்கு தெரியாம போச்சு, அதனால தான் நான் அப்படி பேசினேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது நாமலண்டா யோசிச்சு பாருங்க, எங்கள்கிட்ட சாதாரண நாம் ஒரு டீச்சராக இருக்கிறோம் அல்லது சாதாரண ஒரு படிப்பு படிச்சுட்டா எங்களுக்கு ஒரு போலீஸ்காரன் ஒன்றுக்கு 2 வார்த்தையை பேசினால் ஃபெஸ்ட்டுக்கு பேசுறது என்ன தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா, எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, அப்படி இப்படி என்று சொல்லி பெரிய பேச்செல்லாம் பேசுவோம். ரசூலுல்லாஹ் எவ்வளோ பேசியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் இறைவனுடைய தூதர், அதை விட பெரிய ஒரு பதவி இருக்கவே முடியாது. பிளஸ் சிறந்த ஒரு மனிதர், அதே போல சிறந்த ஒரு ஜனாதிபதி, அதே போல அவர்களுக்காக வேண்டி உசுரை கொடுக்கிற மொத்த தோழர்களும் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இறை தூதர் ஒத்த வார்த்தை கூட சொல்லலையே. நான் யாருன்னு தெரியுமா, நீங்க என்கிட்டே அப்படி பேசுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கலையே. எவ்வளோ அதாவது மென்மையா நடந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னம சபரு இந்த சதமத்தில் ஊலா, அதாவது பொறுமைங்கிறது துன்பம் ஏற்பட்ட உடனேயே வரணும், லேட்டாகி வர்றதெல்லாம் பொறுமை கிடையாது. இன்றைக்கு கூட ரமதான் மாதத்தில் சிலர்களுக்கு மத்தியில் சண்டை வந்துட்டா நல்லா அம்மனத்தால் ஏச வேண்டியது, அவன்கிட்ட உம்மா வெளுத்து வாப்பா வெளுத்து ஃபுல்லாக ஏச வேண்டியது, கடைசியாக கையவங்க கிட்டவா ரமலானுடைய மாதம் இல்லை என்றால் நடக்கிறதே வேற. அல்ல சபூரா இருக்க சொல்லியிருக்கிறான். அப்போ நான் கேட்குறேன், பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, ஏச வேண்டியதெல்லாம் ஏசியாச்சு, அதுக்கு பிறகு கடைசியா அல்லாஹ் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறானா? அப்போ இந்த மாதிரி இல்லை, துன்பை இன்றைக்கு எப்போ எங்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலே நாம் பொறுமையாக இருக்கணும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இது ஒரு செய்தி. அதே போல் இன்னொரு செய்தியை பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க தெரியுமா? இப்போ எங்களோட வீட்டில் இருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால்
ஏர்போர்ட்டுக்கு வேன் பிடிச்சி போவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட்டிட்டு ஊரினுடைய எல்லை வரைக்கும் போகிறாங்க. பேய்த்து ஒரு செய்தியை சொன்னார்கள், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பாத ஆமி ஹாதா லஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி வ கபரி. அதாவது அடுத்த வருஷம் நீங்கள் வர்ற நேரத்தில் ஒன்று என்னுடைய பள்ளி வாயிலை நீங்கள் கடந்து செல்வீர்கள், அதே போல என்னுடைய மன்னரையும் நீங்கள் கடந்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை, ரசூலுல்லாவை நாம் சொன்னால் கூட ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னால் அவங்க சரியாக தான் பேசுவாங்க என்கிற ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு முஆத் இப்னு ஜபல் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல, இப்படி திரும்பிட்டே வந்துட்டாங்க. இப்போ விஷயம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறாங்க. யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க? முஆத் இப்னு ஜபல் அவர்களை. முஆத் இப்னு ஜபல் அவர்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கீழே நடந்து கொண்டே வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இப்படி ஒரு தலைவரங்களுக்கு பார்க்கலுமா? அண்மையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் மோடிஜியை கேவலப்படுத்தி விட்டார், பார்த்துருப்போம். என்ன விஷயம் என்று கேட்டால், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று கேட்டால், பல நாட்டு தலைவர்கள் வருகிறார்கள், இஸ்ரேலிய பிரதமர் வருகிறார், மற்ற நாட்டு பிரதமர்கள் எல்லாம் வருகிறார்கள், அவங்களை எல்லாம் அவரே வைத்து அட்வான்ஸாக வரவேற்கிறார். ஆனால் மோடியை மட்டும் அந்த மாதிரி வரவேற்கல, வேற ஒரு பெண்மணி வரவேற்கிறார். அப்போ இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் என்ன போடுறாங்கன்னா, பார்த்தீங்களா எங்கட நாட்டு பிரதமருக்கு மிகப்பெரிய கேவலம். ஆனால் ரசூலுல்லாஹ் பாருங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? ரசூலுல்லாஹ் யோசிப்பாங்களா இதெல்லாம்? ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா, முஆத் இப்னு ஜபல் அவங்க ரசூலுல்லாஹ்வினுடைய தோழர், அவங்க வாகனத்தில் போகிறாங்க, இவங்க நடந்து கூட்டிக்கிட்டே போனாங்கங்கிற செய்தியை பார்க்குறோம்டா, இதை விட ரசூலுல்லாவை குறித்து படிக்கக்கூடியவர்களுக்கு என்ன உணர்வு வரணும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டுமே, நாம் எங்கட உயிருக்கு மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் தானே, அவங்கள விட இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவர்களோடு செல்ஃபி எடுப்பதற்கு இன்றைக்கு படுகிற பாடு என்ன, அவர் எங்கட பேரை சொன்னால் அதில் இருக்கிற சந்தோஷம் என்ன, இன்றைக்கு மானங்கட்ட ஒரு ஜென்மம் இன்றைக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கேவலம் என்று கேட்டால், அதாவது இளைய தளபதி என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் கூட்டிட்டு வராங்க. எங்கே வராங்க? இஃப்தார் விருந்துக்கு. முதல் விஷயம் பாருங்க, இது எவ்வளோ பெரிய அநியாயம் என்று பாருங்க. இஃப்தார் என்றாலே நோன்பு திறத்தல், நோன்பு திறப்பதற்கு இளைய தளபதி வருகிறார். நான் கேட்குறேன், ஒரு நோன்பு பிடிச்சாரா? மனசாட்சி அடிப்படையில் பேசுங்க பார்க்கலாம். அவரும் நோன்பு பிடிக்கல, சரி அவரை நீங்கள் விருந்துக்கு கூட்டிட்டு வாரீங்க. அப்போ கூட்டிட்டு வந்தால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், தொழுகை நடாத்தப்படுகிறது, முன்சஃப்ல நிற்கிறாரு, அவருக்கு தக்பீரும் கட்ட விளங்குதில்லை, ஒன்றுமே விளங்குதில்லை, சும்மா கையோட்டு நிற்கிறாரு. ஆனால் தொழுகை நடாத்தப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு சஃபுக்கு பின்னால் அவங்களோட காட்லாம் இருக்கிறாங்க, அவரை பாதுகாக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 4-5 சஃபுக்கு அங்கால ஒரு பெரியர் போட்ட மாதிரி தான் மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் அந்த ஜமாத்தோடு இணைந்து கொண்டு அவர்கள் தொழுதார்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இவங்களுக்கு உண்மையிலேயே ஏகத்துவ சிந்தனை இருந்திருந்தால், அப்போ நடிகர் விஜயங்கிறது பெரிய ஒரு மகானா, பெரிய ஒரு ஆவுளியாவா? கிடையாது. அவரை பற்றி நம்ம ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால், எப்படி அசிங்கத்தை செய்வது, எப்படி களவாடுவது, எப்படி திருடுவது, எப்படி அடுத்தவர்களுக்கு ஆப்படிக்கிறது என்கிற மொத்த வகையான அனைத்து ஹராமான காரியங்களையும் ட்ரிக்ஸாக எப்படி செய்கிறது அப்படி என்று காட்டி கொடுத்தவர் தான் அவர். இன்னும் சொல்ல போனால், இந்த சமுதாயத்தை முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டியதற்கு ஒரு 50% பங்கு அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு படத்தையும் எடுத்து பாருங்க, துப்பாக்கிங்கிற படத்தை பாருங்க, முஸ்லிம்களை எல்லாம் ஒரு தீவிரவாதி போன்று, இவர்கள் எல்லாம் ஜுப்பா போட்டாலும் தலப்பா கட்டினாலும் மிகப்பெரிய வெப்பன்ஸுக்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற சிந்தனையை ஊற்றுவித்தது யாரு? இவர் தானே. அப்போ கொஞ்சம் கூட சூடு சொரணை இருந்திருந்தா அவங்கள கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டு பாருங்க எப்படி துஆவண்டு கேட்டால், அல்லாட்ட யா அல்லாஹ் எங்களோடு அதாவது இளைய தளபதி இருக்கிறார். பாருங்க எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ். அப்போ என்னண்டா பார்க்குறாங்க, எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இளைய தளபதி இருக்கிறார், பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு. அப்போ இதுதான் நாம மனுஷனா பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட இந்த உலகத்தில் எவனும் பெருசு கிடையாது. ரசூலுல்லாவே எளிமையாக தான் இருந்தாங்க. இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நீங்கள் யார் நினைச்சாலும் சரிதான், அவங்களோட போய் லேசாக பேசிட்டு வரலாம். அவர்கள் உங்களுடைய தோளுக்கு மேலே கை போட்டு அழகாக பேசுவார்கள், கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டார்கள். அவ்வளவு சிறந்த ஒரு மனிதர். ஆனால் இன்றைக்கு இவனோடு செல்ஃபி எடுக்கிறதுக்கு படுற பாடு இருக்குது. சுப்ஹானல்லாஹ், பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மனவர்த்தமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அளவுக்கு கேவலப்படுகிறார்களே என்பதை நினைக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு மனவர்த்தம். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு என்று கேட்டால், இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி.
ஒரு கட்டத்தில் ஒரு தோழரை வந்து ஒரு சிறுவன் ஒருவரை வந்து ரசூலுல்லாஹ் கடந்து போகிறாங்க. அவர் வந்து ஆட்டை வந்து உரிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆடு உரிக்கிறதா இருந்தாலும் மாடு உரிக்கிறதா இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நினச்ச மாதிரியெல்லாம் உரிக்க இயலாது. சிலாக்கள், அதாவது நாங்களும் கோழி உரிக்கிறோம் என்கிற பேரில் வந்து ஒழுங்காக உரிக்காமல் கறிக்குள்ளே வந்து அந்த சிறகெல்லாம் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு இந்த அனுபவம் இருக்குது. அப்போ அந்த சிறுவன் வந்து ஆட்டை உரிக்கிறான், முறையாக உரிக்கல. அப்போ ரசூலுல்லாஹ், நாட்டினுடைய ஜனாதிபதி பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, தனஹத்தா, நீங்கள் வந்து கொஞ்சம் விலகி போங்க, இந்த ஆட்டை விட்டுருங்க, நான் உங்களுக்கு எப்படி உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து உரிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஃபஅத்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹு பைனல் ஜில்தி வல் லஹ்மி, அந்த ஆட்டினுடைய தோலுக்கும் அதே போல இறைச்சிக்கும் மத்தியில் வந்து ரசூலுல்லாஹ் கையை போடுறாங்க. எந்த அளவுக்கு போட்டாங்க தெரியுமா? தங்களினுடைய அக்குள் வரைக்கும் ஃபுல்லாக இந்த அளவுக்கு போட்டு அந்த மாதிரி அந்த சிறுவனுக்கு வந்து காட்டி கொடுக்குறாங்க, இப்படித்தாப்பா ஆட்டை உரிக்கிறது. அப்போ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த அளவுக்கெல்லாம் இருப்பாரா? அப்போ ஒரு அடிக்கல் நாட்டுறதுக்கு வரக்கூடிய ஒரு அதிகாரி கூட அந்த அந்த கல்லை வந்து நல்லா தட்டி சாடையை கூட மண்பற்றக்கூடாது, அவருக்கு ஊத்தப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற அதிகாரிகள் படுற பாடு இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து ரத்தம் அதை பட்டாலே வந்து ஒரு மாதிரி துருவாடை அடிக்கும். ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் பார்க்கல, மக்களோட மக்களாக எளிமையாக இருந்தாங்களே. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, இந்த அளவுக்கு என்று கேட்டால் அப்துல்லா பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைய நோன்பு பிடிப்பாங்களாம். அந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படுது. அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் நிறைய நோன்பு பிடிக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் அவரை கூட்டிட்டு வா அப்படிங்கல்ல, ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அவங்க கேட்குறாங்க, அப்துல்லா பின் அம்ர் அவர்களே, நீங்கள் மாதத்தில் 3 நோன்பு பிடிக்கலாமே, நீங்கள் நிறைய நோன்பு பிடிக்கிறீங்க, 3 நோன்பு பிடிக்கலாமே. அப்போ அந்த தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் ஒரு 5 நோன்பு பிடிக்கட்டுமா? ஆமாம், நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்க. ரெண்டாவது கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் 9 நோன்பு பிடிக்கட்டுமா? திரும்ப திரும்ப கேட்குறாரு, நம்மள்ட்ட சூடாக ஏசிடுவோம். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப கேட்குறாரு, 9 நோன்பு பிடிக்கட்டுமா? ஆமாம், பிடிச்சிக்கிறங்க. திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இன்னும் எனக்கு நிறைய சக்தி இருக்குது அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொன்னாங்க என்று கேட்டால், லா சௌம ஃபௌக சௌமி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஷத்ரத் தஹர். என்ன சொன்னாங்கன்னா, மிகச்சிறந்த ஒரு நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் நோன்பு பிடிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து செய்தி. இதில் கவனிக்கிற விஷயம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் அப்துல்லா பின் அம்ர் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. அந்த இடத்துல அவங்களை இரிப்பாட்டுறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு செஞ்ச ஏற்பாடு என்ன தெரியுமா? ஒரு தலையணை ஒன்றை வச்சு அதில் வந்து வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தலையணையில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அதை பக்கத்தில் தூக்கி வச்சுட்டு கீழே உட்கார்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு கற்பனை பண்ண முடியுதா? அப்போ இந்த செய்தியை வந்து நம்ம உள்வாங்கி கொள்ளணும். ஜனாதிபதியாக இருந்தால் அதுக்காக நம்ம ஆக்களை பாருங்க, செல்ஃபி எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாடுபடுறான். என்னமோ நினைக்கிறான், அவர் வந்து பெரிய ஆளாக்கும், விண்வெளியிலிருந்து வந்த ஆளாக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான். அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ்வே இவ்வளோ எளிமையாக இருந்திருக்கிறாங்களே, அந்த அடிப்படையில் அந்த ஒரு சிந்தனை வந்து நமக்கு வரணும். அதே போல் இன்னொரு செய்தியை பாருங்கள், எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாவோட ஒரு தோழர் வந்து பேசுவதற்காக வேண்டி வருகிறார். வந்தார், ரசூலுல்லாவை பார்த்த உடனே அவருக்கு ஒரு வகையான பதற்றம், ஒரு வகையான நடுக்கம், அவருடைய மேனியெல்லாம் அவர் நடுங்குகிறார் என்பதை காட்டி கொடுக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமா அனபுனு இம்ரஅத்தின் தகுலுல் கதீத், உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வளர்ந்த குறைஷிய பெண்மணிக்கு பிறந்தவன் தான் நான் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தைரியமா இருங்க, உஜாரா பேசுங்க. ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க. அப்ப இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப மக்களோடு மக்களாக, மனிதர்களில் எவனும் எவரையும் விட உயர்த்தி கிடையாது, யாரும் யாரையும் விட தாழ்த்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு கன்செப்டை இல்லை உலகத்திற்கு ஓங்கி ஒலித்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவிமார்களை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க என்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அப்போ அதை விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா? அதாவது அவர்கள் ஒரு பாயில் படுத்திருக்கிறார்கள். அந்த பாய்க்கும் ரசூலுல்லாஹ்க்கும் மத்தியில் எந்த விதமான விரிப்பும் இருக்கல்ல. அதே போல அவர்களுக்கு கூலங்களால் நிரப்பப்பட்ட ஒரு தோல் தலையணை இருக்கிறது. அந்த தலையணையில் ரசூலுல்லாஹ் தங்களுடைய தலையை வைத்து படுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், எந்த ஒரு விரிப்பும் இல்லாத காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வினுடைய விழாப்புறத்தில் அந்த பாயினுடைய தடம் இருக்கிறது.
அப்போ இதையெல்லாம் பார்க்குறாங்க. அதே போல் கால் மாட்டில் வந்து ஒரு கருவேல மரத்தினுடைய இலைகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மா யுபகீக, உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, எதற்காக வேண்டியப்பா நீங்கள் அழுகிறீர்கள், என்ன காரணத்திற்காக வேண்டி நீங்கள் அழ வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இன்ன கிஸ்ரா வ கைஸர ஃபீமா ஹுமா ஃபீஹி, இந்த உலகத்தில் கிஸ்ராவும் கைசரும் மிகப்பெரிய மன்னர்கள் எல்லாம் எப்படி எல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எவ்வளவு பெரிய சுகபோகங்களில் எல்லாம் திளைத்து கொண்டிருக்கிறார்களே, வ அன்த ரசூலுல்லாஹ், ஆனால் நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறீர்கள், எங்களினுடைய மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற நீங்க இவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறீங்களே யார சொல்லலாம் என்று கேட்குகிற பொழுது ரசூலுல்லாஹ் அழகான ஒரு பதிலை சொல்லி அவங்கள சைலண்ட் பண்ணினாங்க, அமைதிப்படுத்தினாங்க. அவர்கள் சொன்னார்கள், அமா தர்லா அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா, அமா தர்லா அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் இருக்கிறது, எங்களுக்கு மறுமை இருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் படுகிற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதற்கு நாளை மறுமை நாளையில் இறைவன் கண்டிப்பாக கூலி தருவான். ஆனால் அவர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் என்கிற ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிற செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். அப்ப இந்த செய்தியெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் மனிதன் தான், மனிதன் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனை விட உயர்த்தி கிடையாது, யாரும் யாரையும் விட தாழ்த்தி கிடையாது. அப்படி என்கிற ஒரு கொள்கையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதனுடைய வெளிப்பாடு இந்த உலகத்தில் நாங்கள் அவ்வளோ பெரிய நிம்மதி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரயோஜனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கை மூலமாக நம்ம நினைக்கிறோம், இந்த கொள்கையில் இருந்தால் தான் சொர்க்கம் போகலாம், அது கரெக்டு. ஆனால் அதை தாண்டி இதில் இருக்கிறதால மற்ற சமுதாய மக்களோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய பிரயோஜனமாக இருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போ இன்னும் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான தகவல்களை நாம் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை பார்க்கலாம்னு சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.